நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மீண்டும் யூடிஐடி கார்டு சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ யூடிஐடி கார்டில் பல சிரமங்கள், பல நெருடல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு இருக்குது. நான் இவ்வளோ காலமாக இல்லாமல் இப்போ சமீப காலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய யூடிஐடி கார்டுகள் எப்படி இருக்கிறது, சரியாக பதிஞ்சிருக்காங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணுகிற போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக என்னுடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம், ஆங்கிலத்தில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற தமிழில் பெயரிட்டக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதில் காணொலியாக சில விஷயங்கள் தான் போட முடியும். எல்லா விஷயங்களும் காணொலியாக போட முடியாது. உதாரணத்துக்கு அரசுடைய உத்தரவுகள், அரசாணைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அதில் தான் நான் பதிவேற்றம் பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அதில் ஏராளமான தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் இங்கிலீஷில் டுடே டிசேபிலிட்டி நியூஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப்பான செயல்பட்டு வருது. அந்த குரூப்புடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுலேயும் இணைஞ்சு கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு அடையாளச் சான்றை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழக அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த யூடிஐடி கார்டை மட்டுமே இனி பயன்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வருவோம். அந்தந்த மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய தனியாக ப்ளூ கலர் புத்தகம் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த புத்தகத்தை நாங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாட்டோம். அதை நாங்கள் எந்த விதமாக ஆவணமாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி படிப்படியாக அந்த நீல நிற பதிவு புத்தகத்தை அவர்கள் ஒழிப்பதற்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி நம்ம பழைய 15 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டு புத்தகமாக இருந்து அது மாறி டிஜிட்டலாக மாறி ஸ்மார்ட் கார்டு வந்துச்சோ, அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி கார்டு தான் இனி பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே புதிதாக அடையாள அட்டை வாங்க செல்லக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நேரடியாக யூடிஐடி கார்டு பதிவு பண்ணி யூடிஐடி கார்டு தான் கொடுக்குறாங்களே ஒழிய அந்த ப்ளூ கலர் புத்தகம் என்பது கொடுப்பதில்லை. இது பல மாவட்டங்களிலும் நடைமுறையாகி இனி படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டு வரப்போகிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அப்போ யூடிஐடி கார்டு தான் வரும் அப்படிங்கிற போது முதல்ல என்ன ட்ராபேக் ஆகப்படுது, புதுசாக பதிகிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யூடிஐடி கார்டு பதிஞ்ச உடனே ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே அந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடியாக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர் அதை ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிவிட்டு யூடிஐடி செக்ஷனுக்கு போகுது. யூடிஐடியில் பதிவு பண்ணோடனே அந்த மருத்துவ சான்றை மட்டும் கையில் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த யூடிஐடி கார்டு நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் எந்த விதமான நலத்திட்டங்களுக்கோ எந்த விதமான திட்டங்களுக்கோ நாம் எதுவுமே செய்ய முடியாது. கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, ப்ளூ கலர் புக்கு வந்துருச்சுன்னா நம்ம கைக்கு ஒரு வாரத்தில் வரும். சில நேரம் உடனே ஒரே நாளில் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துருவாங்க. அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த நாளே போய் நம்ம என்ன பண்ணலாம், உதவித்தொகைக்காக பதியலாம், சைக்கிளுக்காக பதியலாம், பைக்குக்காக பதியலாம், இல்லை செயற்கை காலுக்காக பதியலாம். நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு நம்ம போய் மனுவாக கொடுக்கலாம் அல்லது இசை மையத்தில் போய் பதியலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைனா, யூடிஐடி கார்டு வராமல் இந்த மருத்துவ சான்றை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த யூடிஐடி கார்டு வருவதற்கான காலதாமதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 90 நாள் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு அடையாள சான்றுக்காக விண்ணப்பித்த ஒரு மாற்றுத்திறனாளி அவர் அரசனுடைய பலன்களை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கே கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலே ஆகுது. அப்படிங்கும்போது மிக பெரிய சிரமமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இதை தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, விரைவாக ஒரு வார காலத்திற்குள் இதை முடித்து கொடுக்க வேண்டும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ யூடிஐடி கார்டை பொறுத்தளவுக்கு பதிகிற போது என்ன செய்யணும்னா, முதல்ல பதிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, யூடிஐடி செக்ஷனில் இருக்கவங்க பதிஞ்சிடறாங்க. பதிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நேரடியாக சிஎம்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதாவது மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிஎம்ஓன்னு சொல்லியிருப்பாங்க, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் சிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரி அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்க அதை பார்த்துட்டு எந்த டாக்டர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு இவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என்னதுன்னா பிரிண்டிங் ஏஜென்சிக்கு போகும். அவங்க ப்ராசஸ் பண்ணி
நமக்கு அனுப்புவாங்க. இப்போ இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து தான் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ இதை மாற்றி ஒரு 3 அல்லது 4 5 இடங்களில் அல்லது ஒரு 10 இடத்துக்கு மேலே இந்த யூடிடி பிரிண்டிங் சென்டரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா விரைவாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து பிரிண்டிங் போனதுக்கப்புறம் இல்லை அந்த பிரிண்டிங் ஏஜென்சிக்கு போனதுக்கப்புறம் கூட நம்ம ஆன்லைனில் நம்ம செக் பண்ணி அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நம்ம யூடிடி கார்டாக பயன்படுத்தலாம். அந்த கார்டு கைக்கு வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க அதில் பல்வேறு விதமான விஷயங்களில் வந்து காலதாமதம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்க்குறதில்ல, அவங்க வந்து உரிய நேரத்தில் அதை அப்ரூவ்டு கொடுக்குறதில்ல. ஒன்று ஏற்றுக்குங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யணும்ல, செஞ்சால் தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்க செய்கிறதில்லை. அப்படிங்கிறதுனால பல மாதங்களாக யூடிடிக்காக பயந்தவர்கள் காத்துக்கொண்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஏற்கனவே யூடிடி கார்டு வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சில விஷயங்களை நம்ம செய்யணுமே, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு தோணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், முதல் கட்டமாக என்ன பண்ணோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பேருந்தில் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம், மாற்றுத்திறனாளிக்கான நீல புக்கை கொடுத்து கால்பம் கட்டுறதால தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து துணையாளருக்குன்னு தனியாக பாஸ் வச்சு அதை கூட கொடுத்து நம்ம கால்பம் கட்டுறதால தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நிலைமை ஆகிப்போச்சு, அந்த நீல புத்தகம் செல்லாது என்று தமிழக அரசு அறிவிக்கிற போது அந்த துணையாளர் பாஸும் ஆட்டோமேட்டிக்காக செல்லாமல் போயிடும். என்ன காரணம், நீல நிற புத்தகத்தில் வந்து என்னுடைய அடையாள அட்டை நம்பர் வந்து 10,976, அதே 10,976 நம்பர் போட்டு தான் நான் வந்து பாதுகாவலருக்கான பஸ் பாஸ் நான் வாங்கியிருப்பேன். இப்போ என்னுடைய அந்த நீல நிற புத்தகம் அந்த புத்தகம் மாதிரி இருக்கிற வடிவத்திலான அடையாள அட்டை செல்லாத போது இப்போ யூடிஐடி கார்டு தான் செல்லும் போது என்னோட யூடிஐடி கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மட்டும் எடுத்துட்டா கூட 3512 அப்படின்னு என்னோட நம்பர் வருது. அப்போ துணையாளர் பாஸில் என்ன வருது, 10,976 வருது. ஃபோட்டோ மட்டும்தான் நமக்கு ஒன்றா இருக்கும். அப்போ இனி என்ன சொல்லியிருக்காங்க, யூடிஐடி கார்டு மட்டும் தான் நீங்கள் பேருந்தில் பயன்படுத்தணும், யூடிஐடி கார்டு தான் வந்து நீங்கள் வந்து எல்லா திட்டங்களுக்கும் பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது பேருந்து பயண சலுகைக்காக நான் தனியாக போகும்போது யூடிஐடி கார்டை கொடுத்து நான் பயணம் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் யாரையா ஒரு துணையாளராக நான் கூட்டு போகும்போது என்ன ஆகும்னா மிஸ்மேட்ச் ஆகும். என்ன ஆகும், இதில் 3592ங்கிற யூடிஐடி கார்டு நம்பர் இருக்குது, யூடிஐடி கார்டில் இந்த நம்பர் இருக்குது. ஆனால் துணையாளர் பாஸில் என்ன வருது, 10,976 பழைய ஐடி கார்டு நம்பர் இருக்குது. அப்போ ஃபோட்டோ மட்டும் தான் ஒன்று இருக்குது, 2 நம்பரும் மிஸ்மேட்சாக இருக்குது. அதனால் துணையாளருக்கு நான் பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் பிரச்சனை வர்றதுனால இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி அது அப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே துணையாளர் பாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து யூடிஐடி கார்டு வந்து எல்லாருக்கும் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். யாருக்கெல்லாம் யூடிஐடி கார்டு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 3000 மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய அமைப்பில் இருக்காங்க. அந்த 3000 மாற்றுத்திறனாளிகளுக்குமே அவங்கள்ட்ட உரிய ஆவணங்களை பெற்று ஆன்லைனில் செக் பண்ணும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்து கிடக்குதுங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் அதிர்ச்சி என்னென்னா, உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூனிக் டிசேபிள்டு ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் உள்ளே போகணும். வெப்சைட்டில் உள்ளே போகிறதுக்கு வந்து முதல்ல எனக்கு யூடிஐடி கார்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்னுடைய ஆதார் நம்பர் தான் மிக முக்கியமான ஆவணமாக இருக்குது. அந்த ஆதார் நம்பரை போட்டு நான் வந்து என்ன பண்ணணும், உள்ளே போய் செக் பண்ணணும்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, யூடிஐடி நம்பரு. யூடிஐடி பதிகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர்னு கொடுப்பாங்க. இந்த 4 விதமான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். அப்போ ஆதார் நம்பரை போட்டு அடித்து பார்க்குற போது என்ன வருது அப்படின்னா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, யூடிஐடி கார்டு ரெடி ஆகிடுச்சுன்னு வருது. சரி உள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா ஆதார் நம்பர் இவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயக்குடியை சேர்ந்த கரியகாளியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்குடைய ஆதார் நம்பரில் பாலசமுத்திரம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த கவிதாங்கிறவங்க டீட்டெயில்ஸ் பூராமே இருக்குது. அப்போ ஆதார் நம்பர் இவங்களது, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பூராமே அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னும் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்னா, ஆதார் போட்டு அடித்தோம்னா 2017 யூடிஐடி கார்டு அமல்படுத்துகிற போது ஆதார் வந்து மஸ்ட் படுத்தலை, ஆதாரை வந்து கட்டாயப்படுத்தலை. அதனால் பல பேருக்கும் வந்து ஆதாரை இன்க்ளூட் பண்ணாமலே இருக்குது, ஆதார் வந்து இணைக்காமலே இருக்குது. என்ன இப்படி இருக்குது, இப்படி சிரமமாக இருக்குன்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஆதாரை இணைக்கின்ற பணிகளில் ஒரு பக்கம் நம்ம இணைஞ்சிட்ருக்கோம். அந்த வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக என்ன பண்ணுறதுக்குன்னா, மறுபடியும் நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் ஒரு பிறந்த தேதி, இவங்களுக்கு ஒரு பிறந்த தேதி. அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல அந்த ஆதார் நம்பரை போட்டு செக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸு நமக்கு வரும். என்னென்னா உங்களுடைய கார்டு ரெடியாக இருக்குது, இல்லை கார்டு வந்து பிரிண்டிங் ஏஜென்சிக்கு போயிடுச்சு, அல்லது கார்டு வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு அப்படிங்கிற எல்லா விவரங்களோட அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை காப்பி பண்ணி பிடபிள்யூ லாகின்னு சொல்லக்கூடிய அந்த லாகினுக்கு போய் அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பாஸ்வேர்டு என்னென்னா நம்முடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணி என்ரோல் நம்பரை எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் இதில் டிராடபிள்யூ லாகினில் போய் உள்ள அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதை போட்டுட்டு அந்த கேப்சாவை போட்டு நீங்கள் உள்ளே ஓகே பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும்.
ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் பதிவு பண்ணதில் ஒரு 70% மாற்றுத்திறனாளிகளுக்கு பிறந்த தேதி என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதாரில் வந்து 10/5/86ன்னு போட்டிருக்கு. ஆனால் அவங்க பதிஞ்சிருக்கிறது 1/1/86ன்னு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வந்து பிறந்தநாள் என்பது மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறந்த நாளே இல்லை. இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு ஃபோட்டோ கொடுக்குறதே இந்த சைஸு. இந்த சைஸில் ஃபோட்டோ கொடுக்குறதுல போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து இந்த சைஸ் அது கொடுக்குறது ஸ்டாம்ப் சைஸு, அதில் 4ல் 1 பங்கு ஃபோட்டோ தான் அதில் இருக்குது. அப்புறம் அந்த ஃபோட்டோவில் ஸ்டேப்லர் அடிச்சிருக்குது, அந்த ஃபோட்டோவிலே சீல் வச்சிருக்குது. இப்படியாக ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு சான்றை நாம் பயன்படுத்துவதற்கு தமிழக அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இதுதான் இனி அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்று நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, பல பேருக்கு வந்து 2018 நான் திரும்ப மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் வாழ்நாளில் தயவு செய்து வந்து ஃபோன் நம்பரை மாற்றாதீங்கன்னு பல முறை சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, 10 ரூபாய்க்கு சிம் கார்டு கிடைக்குதா அதை போட்டு யூஸ் பண்ண வேண்டியது, மறுபடியும் 10 ரூபாய்க்கு சிம் கார்டு கிடைக்குதா அதை போட்டு யூஸ் பண்ண வேண்டியது சொல்லி மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். இப்போ அந்த யூடிடி கார்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பல பேர் ஏற்கனவே ஆதார் இணைக்கலைங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னென்னா பிறந்த தேதி இணைக்கலைங்கிறது இன்னொரு பக்கம், மூணாவது என்னென்னா மொபைல் நம்பரே இல்லாமல் இருக்குது. அப்போ மொபைல் நம்பரை ஆட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்னென்னா 2018, 19, 20, 22 அந்த காலகட்டத்தில் வேறு மொபைல் வச்சுருப்பாங்க. இப்போ மொபைல் மாற்றிடுவாங்க. அப்போ மொபைல் நம்பரை மாற்ற வேண்டியிருக்கு. இப்படி மொபைல் நம்பரும் பிரச்சனையாக இருக்குது, பிறந்த தேதி பிரச்சனையாக இருக்குது, ஆதார் பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே கிளியர் ஆகாமல் இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா முகவரி 2018 யூடிடி கார்டு எடுத்துருப்பாங்க, இப்போ முகவரி மாறியிருப்பாங்க. அப்போ அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குது. இவ்வளவு விஷயங்களையுமே நம்ம மாற்ற வேண்டியிருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஊனத்துடைய தன்மை. இப்போ வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் போடலாம், எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த ஒரு காணொலியே விரிவான காணொலியில் நான் உங்களுக்கு போகிறேன். குறிப்பாக வந்து புகைப்பட மாற்றமும் அதே போல் ஊனத்துடைய தன்மை அல்லது ஊனத்துடைய சதவீத மாற்றம். சில பேருக்கு வந்து 2018 யூடிடி கார்டு எடுத்திருப்பீங்க, 2026 இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அப்போ பையனுக்கு 5 வயசாக இருக்கும், இப்போ வந்து 13 வயசுக்கும் போது முகம் அப்படி மாறி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அவனுக்கு வந்து யூடிடி கார்டுடைய புகைப்படத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி அப்போ ஒரு 40% போட்டிருப்பாங்க, இப்போ ஒரு 80% மாறி இருக்கும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, சதவீதத்தை மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இதில் கூட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு மாற்றுத்திறனாளி நான் ஒரு கேம்புக்காக நான் போயிருக்கும் போது ஒரு மாற்றுத்திறனாளி நல்லா தான் நடந்து வராரு, வயசு 65 வயசு, நல்லா ஆரோக்கியமாக நடந்து வராரு. ஏன்னா நான் யூடிடி கார்டு வந்தால் இது லோகோமோட்டோ டிசபிலிட்டி 100% அப்படின்னு போட்டிருக்கு. லோகோமோட்டோ டிசபிலிட்டினா என்ன, எல்டி 100% போட்டிருக்கு. என்னடா எல்டி 100% போட்டிருக்கு, இவர் நல்லா தான் நடந்து வராரு. எல்டி 100%னா 2 காலும் துண்டிக்கப்பட்டிருக்கணும், அல்லது தவந்து போயிருக்கணும், 2 கையும் இல்லாமல் இருக்கணும், படுத்த படிக்கையாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் எல்டியை பொறுத்தளவுக்கு 100% போடுவாங்க. என்னென்னு அவர் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஆய்வு பண்ணி பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா ஹச்ஐ, அதாவது ஹியரிங் இம்பேர்ட், காது கேளாமைக்கு 100% அப்படின்னு போட்டிருக்கு. காது கேளாமைக்கு 100% அடையாள அட்டை வாங்கினவனுக்கு யூடிடி கார்டில் என்ன போட்டிருக்குது, கால்கை ஊனமுற்ற 100% அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய விதிமீறல். உதாரணத்துக்கு லோகோமோட்டோ டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2000 உதவித்தொகை இன்றைக்கி நிலவரப்படி. அதே வந்து காது கேளாதவங்களுக்கு 100% இருந்தாலும் 1500 உதவித்தொகை. அப்போ இப்படியான குளறுபடிகள் என்பது அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியில் என்ன நினச்சுன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம், அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்குது, யூடிஐடி எதை பற்றி சொல்லியிருக்கு, யூடிஐடியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா இந்தியா முழுவதும் செல்லத்தக்க பல்நோக்கு அடையாள சான்று தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் ஒருத்தர் இருப்பார், அல்லது கரூர் மாவட்டத்தில் இருப்பார், அல்லது சென்னை மாவட்டத்தில் இருப்பார். அவர் பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு பணிகளுக்காகவோ மாவட்டம் விட்டு மாவட்டம் இடம்பெயர்றாருன்னா அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த யூடிடி கார்டை, அதாவது அடையாள அட்டையை புக்கை மாத்திரம்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. புக் அப்படியே நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுத்ததே வந்து தேசிய அடையாள அட்டை தான். தேசியம் என்ன இந்தியா முழுக்க செல்லத்தக்க அடையாளத்து தான். ஆனாலும் கூட புக்கை கூட விட்டுருங்க. யூனிக் டிசேபிள்டு ஐடி அப்படின்னா, யூடிஐடி அப்படின்னா பல்நோக்கு அடையாள சான்று இந்தியா முழுவதும் பயன்படுத்தத்தக்க சான்று தானே. இது இந்திய கவர்மெண்ட் தானே கொடுக்குது. அப்படி இருக்கிற போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினா நீங்கள் வந்து கார்டை சரண்டர் பண்ணிவிட்டு புது கார்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை நம்ம கடுமையாக அப்ஜெக்ஷன் பண்ணி கடுமையாக பேசினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் மட்டும் போட்டால் போதும், உங்கள் ஆதாரில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்க, அந்த ஆதாரை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆதார் வந்து நம்ம வந்து மாற்றி இப்போ ஆதாரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை கொண்டு வந்தோம்னா கரெக்டாக ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம யூடிடி வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்டேட் யுவர் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆதாரில் இருக்கிற அட்ரஸே உள்ளே வந்துடும். அந்த அடிப்பில் அட்ரஸ் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு என்னென்னா திரும்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னா, யூடிஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா விதமான ஒட்டுமொத்த குழப்பத்தினுடைய கூடாரமாக அங்கே இருக்குது. ஒட்டுமொத்த குழப்பத்தினுடைய கூடாரமாக இருக்குது.
10 பேருக்கு நம்ம செக் பண்ணோம்னா 2லேருந்து 3 பேருக்கு தான் சரியாக இருக்குது. ஃபோட்டோ சரியாக இருக்குது, பிறந்த தேதி சரியாக இருக்குது, அவங்களுடைய அட்ரஸ் சரியாக இருக்குது, அவங்களுடைய ஆதார் நம்பர் சரியாக இருக்குது, அவங்களுடைய செல் நம்பர் கரெக்டாக இருக்குது, எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 2லேருந்து 3% தான். பல பேருக்கு நான் வந்து செக் பண்ண திண்டுக்கல் மாவட்டத்துடைய அனுபவத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 பேருக்கு மேலே நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். பல பேருக்கு என்னென்னா யூடிஐடி வாங்குவீங்க, பாக்கெட்டில் வச்சுக்கிங்க, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் யூடிஐடி கார்டில் என்ன இருக்கும் உங்களுக்கு? யூடிஐடி கார்டில் உங்களுடைய பேர் இருக்கும், என்ன ஊனம்னு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்கும், என்ன தேதியில் இந்த கார்டு யூடிஐடி கார்டு வழங்கப்பட்டது, அந்த கார்டு நிரந்தரமாக டெம்பரவரியாங்கிறது முதல் பக்கத்தில் இருக்கும். பின்பக்கத்தில் உங்களுக்கு ஆதார் நம்பர் 4 நம்பர் போட்டு பார்கோடு மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூடிஐடி கார்டு சர்டிஃபிகேட்னு ஒன்று வரும். யூடிஐடி கார்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணும்போது யூடிஐடி கார்டு சர்டிஃபிகேட்னு ஒன்று வரும். இதுதான் யூடிஐடி கார்டுடைய சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடியது. இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த யூடிஐடி போர்ட்டலில் போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூடிஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடிஐடி கார்டு சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடிஐடி கார்டுடைய நம்பர் இருக்கும், வந்து வழங்கப்பட்ட தேதி இருக்கும், அவங்க பேர், அட்ரஸ், அவங்களுடைய முழுமையான விவரங்கள் இருக்கும், அதோடு சேர்த்து அவங்களுடைய பிறந்த தேதியும் இருக்கும், அவங்களுக்கு என்ன ஊனம், எந்த பகுதி பாதிப்பு, எத்தனை சதவீதம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களோட மாற்றுத்திறனாளியுடைய கையொப்பம் இருக்கும். அதே மாதிரி வழங்கப்பட்ட அதிகாரியுடைய கையொப்பம் இருக்கும். இது எல்லாமே இருந்ததா இது சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கம்பல்சரி எல்லா மாற்றுத்திறனாளிகளும் எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் யூடிஐடி கார்டு தான் செல்லும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த யூடிஐடி கார்டை பார்த்து உங்களுக்கு எந்த, இப்போ உதாரணத்துக்கு ரயில் பாஸ் பஸ் பாஸே வாங்க போகும்போது என்ன சொல்கிறோம், உனக்கு எந்த கால்பா பாதிப்பு, அந்த அட்டையே எழுதியிருக்கும், உங்களுக்கு இடது கால் போலியோ பாதிச்சிருக்கு, வலது கை துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் யூடிஐடி கார்டில் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் எல்லா விவரங்களும் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை மாற்றுத்திறனாளிக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெப்சைட்டில் போய் நான் பார்க்குற போது தான் இவ்வளவு குளறுபடிகளை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, தயவுசெய்து உங்கள் அனைவருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், யூடிஐடி கார்டு கொண்டு வந்தது நல்ல திட்டம். இந்தியா முழுவதும் செல்வதற்கான, இந்தியா முழுவதும் இந்த கார்டை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசும் உருவாக்கி இருக்கிறது நல்ல திட்டம். பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு யூடிஐடி கார்டை மட்டுமே பயன்படுத்துங்கள் என்று சொல்வதும் நல்லது. ஏன்னா புக்கை கொண்டு வந்துட்டு தொலைஞ்சு போச்சு, இல்லை காணா போச்சு, அது எண்ணெயில் விழுந்துச்சு, தண்ணியில் விழுந்துட்டு, தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தொலாவிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஆன்லைனில் எப்போ எத்தனை முறை வேணாலும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, பாக்கெட்டில் பர்ஸில் வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயம். இப்படி பல்வேறு நல்ல அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த யூடிஐடி கார்டை நாம் முழுமையாக நாம் கரெக்டாக நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் எப்படி ஆதாரில் வந்து பேர்கள் சரியாக இருக்கா, பிறந்த தேதி சரியாக இருக்கா, முகவரி சரியாக இருக்கா, ஏன்னா ஒன்னொன்றுக்கும் நம்ம எங்கே போனாலும் ஆதாரத்தை நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த ஆதாரில் எந்த பிழை இருந்தாலும் உடனே போய் இதை போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி யூடிஐடி கார்டில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த காணொலியில் யூடிஐடி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த யூடிஐடி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூடிஐடி கார்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி நம்ம உள்ளே போகிறது, அதே மாதிரி வந்து யூடிஐடி கார்டில் வந்து பிழைகளை எப்படி திருத்துறது அப்படிங்கிற சம்பந்தமாக உங்களுக்கு காணொலி நான் போடுறேன். கண்டிப்பாக அந்த காணொலியும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.